உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? ரெண்டுமே. லவ் மேரேஜா? சரி, ஓகே. ஸோ அப்போ அந்த கதையை இதெல்லாம் இங்கே பப்ளிக் வந்தால் கேட்பீங்க. அந்த ஊரில் அவங்ககிட்டையும் கேட்டுக்கிறேன். ஸோ அது எப்படி ஆரம்பமாச்சு? ஸோ நீங்கள் இந்த ஒர்க் தான் பண்ணுறீங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். குழந்தைலேருந்து நான் தான் எடுத்து வளர்த்துனேன் என் ஒய்ஃபை. ஓ, எடுத்து வளர்த்துல ரிலேட்டிவ் தூக்கிலாம். ஆமாம், ரிலேட்டிவ் தான், அக்கா பொண்ணு தான் அவங்க. அப்போ குழந்தையா இருந்தாங்க. ஆனால் அப்போ இருந்து அவங்க ஏன் ரசிகர். மாமானா ரொம்ப பிடிக்கும். காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களும் வளர்ந்தாங்க. அப்போ நானும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறனால பண்ணாமல் தான் இருந்தேன். ஒரு ஏதாவது எல்லோரும் சொல்கிறதானே, ஒரு சினிஃபில்னால் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும். இந்த மேரேஜ் ஒரு பெரிய தடங்கலாகிடும். அவங்களுக்கு ஏன்னா ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டோம்னா ஃபீல்டுக்குள்ளே போக முடியாத மாதிரி ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு லேட் மேரேஜ் தான். அவன் அந்த லேட் ஆகும் நேரத்தில் அவங்களும் கொஞ்சம் பெருசாகிட்டாங்க. இப்போ இந்த ஒரு 5 வருஷமாக பார்க்காத சூழ்நிலையாகவே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு அப்போ வந்து ஃபோன், என் வீட்டில் ஃபோன் இருந்துச்சு, ரிங் பண்ணுற ஃபோன். அதுக்கு அவங்க இந்த 1 ரூபா கான்லேருந்துலாம் பேசுவாங்க. வீட்டில் யாரும் எடுத்தாங்கன்னா வச்சுட்டு போயிடுவாங்க. நான் இருந்தால் தான் எனக்கு தெரியும் இத்தனை மணிக்கு ஃபோன் வரும்னு. அப்போ தான் நான் அட்டன் பண்ணுவேன். அப்புறம் அடுத்த தடவை ஃபோன் பண்ணுறாங்க, இத்தனை மணிக்கு பண்ணு நான் இருப்பேங்கிறலாம் தகவல் கொடுப்போம் அல்லவா. அப்போ அந்த ஃபோனுக்காக வெயிட் பண்ணுவோம். ஃபோன்லாம் வரும். அப்புறம் அப்படியே பேசிட்டு இருக்கும்போது தான் எனக்கும் ஒரு பொண்ணை பார்க்கணும், இவன் இப்படியே ஆடிக்கிட்டே ஒரு ஆடிக்கிட்டே தெரிஞ்சுட்டு இவனுக்கு ஒரு பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு இவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் சைடும் அவங்க வந்து வீட்டுக்கு மூத்த பொண்ணு, 2 தம்பி இருக்காங்க. அதனால் தம்பிகளுக்கு மேரேஜ் பண்ண மூத்த பொண்ணை வீட்டில் வச்சுட்டு இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் பொண்ணு கேட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து இந்த மேட்டரை மறைச்சிட்டு பொண்ணு பார்க்க தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் பிரச்சனை சண்டைலாம் ஆகி அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் வர சொல்லி அவங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து மதுரை திருப்பரங்குன்றம் வந்தாங்க. நான் திருப்பரங்குன்றம் வந்திருந்தேன். அப்படியே முருகன் கோயிலில் கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துட்டோம்.